நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும். மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும். உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும். உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும். எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான்.
இகன் தேடும் நீதியினால் இகன் தேடும் அமைதி நிகழும் இகன் தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே அன்பின் வாழும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் மத்தேயு நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, இந்த உலகத்திலே யார் இறைவேண்டல் செய்தாலும் யார் போதனை செய்தாலும் இந்த இறை வார்த்தைகளை அவர்கள் சொல்லாமல் இருப்பதில்லை. ஏன் தெரியுமா? அவ்வளவுக்கு சுமைகளோடும் கவலைகளோடும் சோகங்களோடும் இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் ஜாதியை, மதத்தை, இனத்தை, மொழியை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த கவலைகள், சோகங்கள் நமக்கு அல்லது சுமைகள் நம்மிடம் இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இயேசுடைய அழைப்பு, என்னிடத்திலே வாருங்கள், நான் ரெடிமேட் ஆன்சராக உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னாலும் கூட இரண்டாவது பகுதியை கவனிக்க வேண்டும். எப்பொழுது அந்த இளைப்பாறுதல் வெறும் சுமையோடு வாழ்கின்றவர்களுக்கு உறுதியாக்கப்படும் என்று சொன்னால், கொஞ்சம் கனிவோடும் தாழ்ச்சியோடும் நம்ம வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இரண்டாவது கட்டமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். இதுல பீத்த பெருமை எதுக்கு? நமக்கு கொஞ்சம் எளிமையாக போவோமே, மனதிலே ஒரு வகையான தாழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையை, வார்த்தைகளை அமைத்துக் கொண்டால் நலமாக இருக்கும். இதுதான் இயேசுனுடைய வாழ்க்கையாக, இயேசுனுடைய பணியாக, பாணியாக இருந்தது. இதை கற்றுக்கொள்கின்றவர்களுக்கு தான் எவ்வளவுதான் சுமை இருந்தாலும் அவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று தன்னிடத்திலே வாருங்கள் என்று கூறுகிறார். இதை கற்றுக்கொள்ளாமல், இதை செய்யாமல் இருக்கின்றவர்களுக்கு சுமை கல்லு போலத்தான் இருக்கும். அது குறையாது, கனியாது. இரண்டாவது இன்னொரு பாடம் சொல்லுகிறார், நுகம் இல்லாமல் அல்லது சுமைகள் இல்லாமல், சிலுவைகள் இல்லாமலும் இந்த உலகத்தில் வாழவும் முடியாது. இந்த உலகத்துல கவலைகள், சோகங்கள் இல்லாமல் வாழுங்கள். ஆனால் பிரச்சனை இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல் வாழ முடியாது. பிரச்சனைகள், சோதனைகள், சுமைகள் வேறு, அதன் அடித்தன்மையில் இருக்கக்கூடிய கவலை, சோகம் வேறு. பிரச்சனை இருக்கிறது என்பதனால் கவலையோடு வாழும்போது கடவுள் தருகின்ற அந்த அருள் இருக்கிறதே அடிபட்டு போகிறது. சுமைகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது சுகமாகிறது என்பதுதான் என்னுடைய அனுபவம். இந்த உலகத்துல கவலை இல்லாம யாருமே இல்லை.
நம்ம என்னதான் சொன்னாலும் சரி, கவலை இல்லாமல் இருங்களேன்னு சொன்னா நம்மளே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன சாமி, நீங்க இருங்க சாமி, அதனால உங்களுக்கு கவலை இருக்காது. எங்களுக்கு எத்தனை 1000 கவலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கணக்கெடுப்பு நடத்தி பார்த்தால், இப்போ கணக்கெடுப்பு வேற, வாக்காளர் கணக்கெடுப்பு குப்பை. ஓகே, எஸ்ஐஆர் சார் சொல்லிட்டு போய வேண்டியதான். மார்ச் மாசம் தெரியும் எத்தனை லட்சம் குறையுதுன்னு பாருங்க. நம்ம எல்லாம் அமைதியா இருக்கிறோம் போல எனக்கு தோணுது. பெரிய ஒரு பாவத்தை, குற்றத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அமைதியிலே. அந்த கணக்கெடுப்பை பற்றி நான் சொல்லல. மனிதருடைய கவலைகளை பற்றி கணக்கெடுப்பு நடத்தி பார்த்தால் எத்தனை மனிதர்கள் சோர்வில்லாமல் இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் குறைவானவர்களை நமது கண்கள்ல தென்படுவார்கள். கவலை சோர்வை தவிர்த்து சுறுசுறுப்போடு வாழ வேண்டும் என்றுதான் இயேசு நமக்கு இன்றைக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒன்று, கடவுளை பற்றி பிடித்தல், அவர் சொல்லுவதை, அறிவுறுத்துதலை கேட்டு தியானித்து அதை ஏற்றுக்கொள்ளுதல், வாழ்வாக்குதல். இன்னும் ஒன்று, கழிவானதை எல்லாம் விட்டு தள்ளுதல். சில பேர் பார்த்தீங்கன்னா வீடுகளில் தேவையில்லாத சாதனங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. எப்போது தேவைப்படுமே என்று சொல்லி, தேவைப்படும் பார்த்துக்கலாமே, எல்லாத்தையும் அடைச்சி பிடிச்சி போட்டியா வீடு நாத்தி அழிக்கணும். அதுபோலதான் உள்ளத்துக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும். கடவுளை நெருங்கி வர வர நமது உள்ளத்தில் பிரகாசமான ஒளி எரிய ஆரம்பிக்கிறது. அந்த பிரகாச ஒளி நம்மிடம் நெருங்கி வரும் பொழுது சோர்வை விரட்டுகிறது. நமது உடல் முழுவதும் நேர்மறையான எண்ணங்களை வளர்க்கின்ற செல்கள் வளர்கிறது. உடல், மனம், ஆன்மா இவை அனைத்தும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறது. கடவுளை பற்றி பிடிக்கும் போது ஆற்றலும் ஆனந்தமும் அவைகளாகவே வந்து தங்குகிறது. ஆனால் என்ன சொல்றாங்க தெரியுமா? சாமி, கடவுளை எங்க நெருங்கத்தான் எங்களுக்கு சோகமே கூடுதே அப்படின்னு. இதுக்கு நான் பல சொல்ல எனக்கு தெரியல. சோகம் கூடாது, சோகத்தை நம்ம தான் வச்சுக்கிறோம். ஆனா பிரச்சனைகள் கூடலாம். இப்ப நான் நிமிர்ந்து நேரா பேசும்போது ஒரு ஆளு கூட என் கூட இருக்க மாட்டாங்க. நான் அடிச்சு பேசுறேன். இந்த உலகத்துல நிமிர்ந்து நேராக இதுதான் நீதி என்று சொன்னால் என்னோடு பணி செய்கின்ற குருக்கள் கூட என் கூட இருக்க மாட்டாங்க. என்னை வழிநடத்தக்கூடிய ஆயர் கூட என் கூட இருக்க மாட்டாங்க. என் திருத்தந்தை கூட இருக்க மாட்டார். நம்மளை வச்சு கேள்வி கேட்கிறானே அப்படின்னு சொல்லுவான். என் குடும்பமும் என் கூட இருக்காது. என் நண்பர்களும் என் கூட இருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். அப்ப எனக்கு கவலை வருமா வராதா? வரும். ஆனா கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், நான் தெளிவோடு இருக்கிறேன். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கொஞ்சமேனும் ஆசைப்படுகிறேன், முயற்சி எடுக்கிறேன். எனவே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். கடவுளை பற்றி பிடிக்கின்ற பொழுது, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகின்ற பொழுது நமக்கு கவலை இல்லை, தேவையில்லை. ஆனால் பிரச்சனை இருக்கும். இரண்டாவது, நம்முடைய மனசாட்சி ஒரு சில தவறான செயல்களை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு நன்கு அறிவுறுத்துகிற இது கழிவு, இதை தொடாதே என்று. அப்படி மனசாட்சி அறிவுறுத்துகிற நிலையிலே நாம் அந்த தவறான, அதாவது கழிவான செயல்களை செய்யவில்லை என்றால் நாம் நலமாக இருப்போம், சுறுசுறுப்பாக இயங்குவோம். எப்போது மனசாட்சியின்படி செயல்படவில்லையோ நாம் கழிவை தொடுகிறோம். தொட்ட பிறகு ஆபத்து தான். அந்த கழிவான செயல் கண்டிப்பாக நமக்கு சோர்வையும், இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளம் இருக்கிறது. எனவே நமது வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகிற நுகங்கள் ஆகிய துன்பங்கள், நோய்கள், அறைகூவல்கள், தோல்விகள் ஆகியவற்றை இயேசுவின் மீது கொள்ளுகிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வோம். அப்போது அவை எளிதானவையாக மாறும். ஆமேன். மன்றாடுவோமாக. இளைப்பாறுதல் தருகின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களது வாழ்வில் உம்முடைய தெளிவிலே நாங்கள் வளர்கின்ற பொழுது, பணி செய்கின்ற பொழுது வருகின்ற பிரச்சனைகளை கண்டு, கஷ்டங்களை கண்டு, நாங்கள் சுமைகளை கண்டு நாங்கள் ஒதுங்கி விடாமல், அதே வேளையிலே சுமைகளோடும் கவலைகளோடும் சோகங்களோடும் வாழ்ந்து விடாமல் வாழ்வதற்கான ஒரு சக்தி எங்களுக்கு தாரும். எங்களது வாழ்வின் நுகங்களை முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொள்ளவும், அவற்றை உமது அருளால் எளிதாக சுமக்கவும் அருள் தாரும். ஆமேன்.
ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள் என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள் என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்த
எந்தனை ஆளுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. மரியே
தாய்மரியே எம் வாழ்வின் மாதிரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வதன் வலிமைதனை பயனாக்கவா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. நிலையான புகழுக்குரிய
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.